அன்பர்களே, உங்கள் அன்பு ஜோதிடர் சிவ ஜோதிராமன். இன்றைக்கி நம்ம பார்க்க போதுங்க மோகினி வசியம். மோகினி வசியம்னா பொதுவாக இந்த கணவன் மனைவி ஒத்துமையாக இருக்கிறதுக்கு, அப்புறம் தொழிலில் வசியமாகிறதுக்கு, இது மாதிரி வசியம் சம்மந்தப்பட்ட வேலைகளுக்கு மோகினி தாயை அழைத்தோம்னா முதல்ல புரிஞ்சுக்கிங்க, மோகினி தாயின் நம்ம அழைச்சா மட்டும்தான் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். மோகினி அப்படின்னு பொதுவாக சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கும். அதனால் மோகினி தாயே அப்படியே நினச்சி நீங்கள் வேண்டி மோகினி தாயை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் ஒரு 16 நாளில் சித்தி ஆகும். அதுக்கு ஒரு பெரிய மந்திரம் அப்படிலாம் ஒன்றும் வேண்டியதில்லை, சின்ன மந்திரம் தான். ஓம் ரீங் வசி வசி சர்வ மோகினி வசிய வசிய. இது அகஸ்தியர் பன்னீராரங்கிற புக்கிலேருந்து எடுத்த மந்திரங்க. அது இந்த புக்கில் இந்த மோகினிக்கு உண்டான அழைப்புக்கு உண்டான மை அப்படி என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கருந்துளசி வேர் மற்றும் சந்தனம். கருந்துளசி செடி எடுத்துகிட்டு அதை முறையாக வெள்ளிக்கிழமை காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி பிராணபிஷ்டை பண்ணி அந்த வேருக்கு கூட கொஞ்சம் சந்தனத்தை தடவி கொஞ்சம் ஜவ்வாது புணுகெல்லாம் தடவி அதில் ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு அதில் எந்திரம் வேணால் எந்திரம் வச்சுக்கலாம், எந்திரத்தையும் தர்றேன். அந்த எந்திரத்தோடு சேர்த்து அந்த வேரை ஒரு தாயத்துக்குள்ளே போட்டு கழுத்தில் மாட்டிக்கிட்டு மோகினி மந்திரத்தை மேற்கொண்டு சொன்னால, ஓம் ரீங் வசி வசி சர்வ மோகினி வசிய வசிய. இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு 1008, காலம்பரை 1008, நைட்டு 1008. காலம்பரைனா சீக்கிரத்தில் 6 மணிக்குள்ளே சொல்லிடணும், நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே சொல்லலாம். சொன்னீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரத்தில் இது ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆகும்னா மோகினியோடைய தரிசனம் கிடைக்காது, அந்த வருகை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், அந்த வைப்ரேஷன் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இன்னொன்று முக்கியமான விஷயங்க, இந்த மோகினி சித்தி பட்டதுக்கு முன்னாடி நிச்சயமாக நீங்கள் கணபதி சித்தி எடுத்துருக்கணும். கணபதி சித்தி எடுக்காமல் மோகினி சித்தி எடுக்கக்கூடாது. அதை விட கூட காளி சித்தி எடுத்துருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும். அல்லது மோகினினாலே கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதனால் விநாயகர் சித்தோட காளி சித்து சேர்த்து முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மோகினி சித்துக்கு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை நீங்கள் அந்த மோகினிகிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. இது பர்சனலாக யாராச்சும் செஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு உண்டான பர்சனல் காரியத்துக்கு மட்டும் வச்சுக்கலாம், அதுக்கு எந்திரமே வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு மாந்திரிகாக இருந்து பிரயோகம் பண்ணோம்னா அதுக்கு எந்திரம் வேணும், அதுக்கு உண்டான மை வேணும். மைனா சர்வஜன வசிய மை வேணும். அந்த சர்வஜன வசிய மையை அந்த எந்திரத்தில் தடவி அந்த எந்திரத்தை நீங்கள் பிரயோகம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்வஜன வசியம் ஏற்படும். அதாவது கணவன் மனைவி வசியம் பண்ணலாம், அதே மாதிரி பிரிஞ்சு போனவங்கள செத்து வைக்கலாம். இப்படிக்கு திருச்சி